விஷயம் ஹெல்த் செக்டரை பத்தி பேச போறோம். எல்லாரும் உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. பட் இந்த ஒரு 40 நிமிஷம் உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். ஏன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு, நம்மளோட நடுத்தர மக்கள்களுக்கு வாய்ப்புன்றது மிக 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 குறைவாதான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு 3 விதமான வழி இருக்குது. ஒண்ணு, நல்லா படிச்சிருந்தா என்னுடைய எஜுகேஷன் வச்சு நான் டாப் லெவல்ல சம்பாதிக்க முடியும். அப்படி இல்லையா, ரெண்டாவது ஒரு விஷயம், என்கிட்ட நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மீன்ஸ் நான் நல்லா பாடகரா இருந்தேனா, இல்லையா நல்லா டான்சரா இருந்தேனா, இல்லையா எதனா ஒரு என்கிட்ட தனி திறமை இருந்துச்சுன்னா அந்த திறமையை வச்சு நான் கண்டிப்பா இன்னைக்கு மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியும். மூணாவது ஒரு வழி இருக்குது. அதாவது தாத்தா பாட்டி அப்பா அம்மா சொத்துங்க இருந்துச்சுன்னா நான் அதை வச்சு எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மார்க்கெட்ல என்னால பெரிய லெவல்ல சாதிக்க முடியும். பட் இந்த 3 விஷயமே இல்லாத நடுத்தர மக்கள் வர்க்கம் தான் இன்னைக்கு டேட்ல நம்ம இந்தியால, நாட் ஓன்லி தமிழ்நாடு, நம்ம டோட்டல் இந்தியால 99% பீப்புள் இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்க கிட்ட முதலீடு பண்றதுக்கு எதுவுமே அதிகபட்சமா கிடையாது. ஆனா இவங்க கிட்ட உழைப்புன்றது 100% இருக்குது. அந்த உழைப்பை நீங்க முதலீடு வச்சு நீங்க இங்க மிகப்பெரிய லெவல்ல சாதிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம அடுத்த ஒரு 40 நிமிஷம் பேச போறோம். ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்காகவும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துக்கிறேன். அஸ்க்லேபியஸ் வெல்னஸ் பிரைவேட் லிமிடெட் நம்மளுடைய நிறுவனமான இந்த கம்பெனி நேம் அஸ்க்லேபியஸ் வெல்னஸ் பிரைவேட் லிமிடெட். நேச்சுரல் வே ஆஃப் இம்ப்ரூவிங் யுவர் ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்மளுடைய கிராமப்புற சைட்ல இருந்தாலும், நம்ம கிராமப்புறத்தை சார்ந்து வாழ்ந்திருந்தாலும், இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் நோய்கள் அதிகமா இருக்குது. இரண்டாவது பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பின்மையும் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டு காரணமால நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறினதுனால இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப 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 டவுன் ஆயிட்டு போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பின்மை ரொம்ப குறைவா இருக்குது. இன்னைக்கு படிப்பை முடிச்சுட்டு 1,00,000 பேர் வெளியே வராங்கன்னா அவங்களுக்கு வந்து வெறும் 5,000 பேருக்கு தான் வேலை கிடைக்குது. மிச்சம் 95,000 மாணவர்களும் மாணவிகளை என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்காங்க நம்மளுடைய ஏடபிள்யூபிஎல். இதுல ஷார்ட் ஃபார்ம்ல வந்து ஏடபிள்யூபிஎல்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன சின்ன ரெக்வஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்மளுடைய நிறுவனம் ஏடபிள்யூபிஎல் உருவானது 2014 9 நவம்பர் மாசம் உருவான கம்பெனி. இன்னைக்கு 10 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய ஹெட் ஆபீஸ், அட்மின் ஆபீஸ் பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்குது. இதனுடைய மேனுபேக்சரிங் பிளான்ட் பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல கிட்டத்தட்ட 1,500 கோடி மதிப்புள்ள 7 பிளான்ட் இன்னைக்கு வந்து கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓனா சொந்தமான நிலத்துல சொந்தமா வந்து ஃபேக்டரி ரன் பண்ணி இன்னைக்கு ஜனங்களுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியால கிட்டத்தட்ட 15 வேர் ஹவுசஸ் இன்னைக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனி சொந்த செலவுல 700க்கும் அதிகமான இன்னைக்கு சின்ன சின்ன மினி பிரான்சைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மினி ஸ்டோர்னு சொல்லுவாங்க. இதை வந்து கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனமானது இப்பதான் தொடங்கி இருக்காங்க. அதனால தொடக்க டைம்ல ஸ்டார்டிங் டைம்ல யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் வந்து காத்து இருக்குது. அதனால நீங்க எல்லாருமே தொடக்கத்துல தான் இருக்கீங்க. சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஸ்டோர் கூட இன்னைக்கு இல்லாம தொடக்கத்துல இருக்கிறோம். ஒரு நிறுவனத்தை நடத்துறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ இன்னைக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது. எம்சிஏல இருந்து எஃப்எஸ்எஸ்ஐல இருந்து மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சர்டிபிகேட், இன்கான்ஃபிடன்ஸ் சர்டிபிகேட், நம்மளுடைய கம்பெனி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்போட குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸோட சர்டிபிகேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம குவாலிட்டி ஆஃப் கவுன்சில், இன்னைக்கு இந்தியன் அரசாங்கத்தை படி குவாலிட்டி செக் பண்றதுக்கு ஒரு வந்து சங்கம் இருக்குது. அந்த சங்கத்துல இருந்து நம்மளுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட் மேலயும் ஸ்டாண்டர்ட் மார்க் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நம்ம தைரியமா நம்ம ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். யூரோப்பியன் அனலிட்டிக்கல் லேப்ஸ் மூலமா நம்மளுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் டெஸ்டட் பண்ணி இன்னைக்கு நம்மளுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்குது. அதனால நம்ம வந்து தெளிவான ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து பயணம் பண்றதுன்றது இதுல ஒரு நிரூபிக்கப்பட்டிருக்குது. 2 டைம்ஸ் சாம்பியன் ஆஃப் த சேஞ்ச் அவார்டு நம்மளுடைய நிறுவனத்திற்கு கிடைச்சிருக்குது. இந்த அவார்டு யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் சிறந்த ஒரு கம்பெனியை நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது யாரெல்லாம் சிறந்து விளங்கியிருக்காங்க இந்த வருஷத்துல இந்தியாவுக்காக மக்களுக்காகன்றப்போ நம்மளுடைய நிறுவனத்திற்கு 2020 21 வந்து கண்டினியூஸா 2 டைம்ஸ் சாம்பியன் ஆஃப் த சேஞ்ச் அவார்டு கொடுத்தாங்க. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் திரா வியாதியிலிருந்து அவங்களை குணப்படுத்துன்ற ஒரு காரணத்துக்காக குடியரசுத் தலைவர் கையில இருந்து இது கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கின்னஸ் ரெக்கார்ட் சாதனையிலே வந்து நம்மளுடைய கம்பெனி வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அதிகப்படியான மக்களுக்கு அதிகப்படியான லீடர்ஸ்ங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுத்ததுக்காக கின்னஸ் புக்லயும் இடம் பிடிச்சிருக்காங்க.
ஸோ அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தா நிறைய இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போறது நம்மளுடைய ஆரோக்கியத்தை பத்தி நம்ம பேச போறோம். அந்த ஆரோக்கியன்றமே அந்த ஆரோக்கியம் என்னாச்சு நம்ம உடம்புல, நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஆரோக்கியம் ஏன் இவ்வளவு தூரம் ஆச்சு, நம்ம ஏன் அதை விட்டுட்டு நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம், அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதாவது இதுக்கு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இப்ப நம்புற வாழ்க்கை ரொம்ப மாறி போச்சு. அது என்னன்னா, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையாவது அவங்க தெளிவா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எந்த ஒரு கெமிக்கல் இல்லாம இயற்கை சார்ந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இயற்கையா சார்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால அவங்க 90 வருஷம் 100 வருஷம் 110 வருஷம்ட்டு சாதாரணமா வாழ்ந்துட்டு போனாங்க, எந்த ஒரு குறைபாடுமே இல்லாம. ஆனா இன்னைக்கு நம்ம என்னன்னா செயற்கையோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வாழ்வியல் விகிதம் கம்மியாயிட்டு இறப்பு விகிதம் அதிகமாயிடுச்சு. அதாவது இது நீங்க பிக்சர்ல பாக்குற மாதிரி பீஸா, பர்கர், சோமின், குர்குரே, இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட், மசாலா அது இதுன்ட்டு என்னென்னவோ நம்ம கண்டதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்பாகப்பட்டது வாழ்க்கை ஃபுல்லா மருந்தாகவே மாறியாச்சு. மருந்து இல்லாம நம்ம உடல் இல்லை என்ற காலகட்டத்துக்கு நம்ம மாறிட்டோம். அதனாலதான் அதுபடியா பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல நோய்கள் இருந்தது. அதாவது மலேரியா, டிப்தீரியா, ஸ்மால் பாக்ஸ், பிளேக், சிக்கன் பாக்ஸ். பட் அதுக்கெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ்க்கு ஒரு சல்யூட் அடிக்கணும் நம்ம. ஏன்னா அவங்க அந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்துச்சுன்னா இன்னைக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல இதுக்கெல்லாம் இந்த நோயெல்லாம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 100 பேர் 150 பேர் ஒரே கிராமத்துல இறந்துருவாங்க. சோ ஆனா சயின்ஸ் ஆகப்பட்டது என்ன பண்ணாங்கன்னா இதுக்கான ஒரு இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய நோயெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க போயிட்டு அழகா ஒரு கிளியர் ஆயிடுது. ஆனா இன்னைக்கு நம்ம சந்திக்கின்ற அதிகப்படியான ஒரு நோய்கள் என்னன்னா ஆஸ்டியோபரைசிஸ், ஆஸ்தமா, டயபிட்டிஸ், ஸ்ட்ரோக், கேன்சர், ஹைப்பர் டென்ஷன், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அர்த்தரைட்டிஸ், ஒபேசிட்டி, அல்சைமர், மூளை ஞாபக மருதி, இன்னும் ஏகப்பட்ட வியாதிகள் வந்தது எங்க இருந்து கிருஷ்ணா, லோகேஷ் சார்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து சார். நம்மளுடைய சாப்பாட்டுல இருந்தா நம்ம இது முக்கிய காரணம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாம அப்படி என்ன நம்ம வாழ்க்கையில தப்பாயிடுச்சுன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைதான் தப்பாயிடுச்சு. முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடு உணவே மருந்தாக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு உணவே விஷமா இருக்குது. சோ நீங்க பிக்சர்ல பாக்குற மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சும் நம்ம அந்த தப்பை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இயற்கை சார்ந்த உணவு நம்ம பேசணும். சோ இயற்கை கொடுக்கிற உணவுல எல்லாமே இருந்துச்சு. நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து விட்டமின்களும், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாமே அந்த உணவுலயே இருந்ததுனால நம்ம எக்ஸ்டர்னலா வெளியே இருந்து எதுவுமே எடுக்கவே தேவையே இல்லாம இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே பாத்தீங்கன்னா ரிஃபைன் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு வெளியிருந்து நம்ம இயற்கை எதுவுமே சாப்பிட மாட்டேன்றோம். சோ இதெல்லாம் நம்ம உடலுக்கு தேவையில்லாத ப்ராடக்டோ அததான் இன்னைக்கு நம்ம அதிகப்படியா எடுத்துட்டு இருக்குமே. அதனாலதான் நம்மளுடைய பாடியானது இருக்க வீக்னஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்குது. இன்னைக்கு நம்ம குடிக்கிற கொக்கோலா கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம அழகா நம்ம குடிக்கிறோம். மேங்கோன்றான், ஆரஞ்சுன்றான், ஆக்சுவலா இதுல பிளேவர்ஸ் தான் ஆட் பண்றாங்க. ரியாலிட்டி ஜூஸ் யாருமே ஆட் பண்ண மாட்டாங்க. மேங்கோ நீங்க அறுத்து வச்சு நீங்க ஒரு நாள் தான் வைக்க முடியும், 60 நாள் வச்சீங்கன்னா கெட்டு போயிடும். அப்படியாகப்பட்ட ஒரு பிளேவரை ஒரு வருஷம் கூட டேட் போட்டு கொடுக்குறோம்னா அதுல எவ்வளவு கெமிக்கல் ஆட் பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மக்களே. ஒரு கிளாஸ் கொக்கோலால 20 டீஸ்பூன் சுகர் இருக்குது. நான் 1 லிட்டர் பத்தி பேசல, ஒரு கிளாஸ்ல. சோ ஒரு கிளாஸ் நீங்க 16 டீஸ்பூன் சுகரை ஒரு கிண்ணத்துல போட்டு கொடுத்தாங்கன்னா யாராலும் சாப்பிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா 1 லிட்டர் கூட நம்ம அசால்ட்டா குடிக்கிறோம். இதனால ஏற்படுற சைடு எஃபெக்ட் உடம்புல எக்கச்சக்கமா வருது. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஆயில் ஐட்டம்ஸ், ஷாம்பு ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நம்ம தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இன்னைக்கு பிரஸ்டீஜுக்காகவும் மேக்கப்காகவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்மளுடைய கெடுதல் தான். எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். லேக் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். இன்னைக்கு நியூட்ரிஷன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது நம்மளுடைய சாப்பிட்ற ஃபுட்லயும் வெஜிடபிள்ஸ்லயும். குக்கிங் மெத்தட் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஸ்டோரேஜ் மெத்தட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பெஸ்டிசைட் ஃபுட், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ரேடியேஷன், இந்த பிக்சர்ல பாக்குற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம அந்த தப்பை பண்றதுனால டாக்ஸின்ஸ் ஃப்ரம் என்வாயர்மெண்ட் நம்மளுடைய உடலாகப்பட்டது இருக்க அதனுடைய சக்தி குறைஞ்சு ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த சண்டை போடுற அந்த சக்தியை கிடைக்காத நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைஞ்சு ஒரு நாளைக்கு அப்புறம் டோட்டலா வீக் ஆயிடுது. சோ இதனால ஏற்படக்கூடிய வியாதிகள் என்னன்னா ஹார்ட் அட்டாக், சுகர், வாயு தொல்லை பிரச்சனை, அர்த்தரைட்டிஸ், ஒபேசிட்டி, உடல் பருமன், ஹைப்பர் டென்ஷன், மன அழுத்தம், ரத்த அழுத்தம், கேன்சர், ஆஸ்டியோபரைசிஸ், எலும்புகள் மொத்தம் வீக்கா போறது, அலர்ஜி, கைனிக் இஷ்யூ, கர்ப்பப்பையில பிரச்சனை, லிவர்,
இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு எல்லார் வீட்லயும் இருக்குதா இல்லையா ப்ரோ? இருக்குங்க ப்ரோ, எல்லார் வீட்லயுமே இருக்கு இன்னைக்கு. கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கு. சோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம எங்க எடுத்துட்டு போறோம்? ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறோம். ஹாஸ்பிட்டலுக்காரங்க நீங்க மனதார கையில வச்சு சொல்லுங்க, டாக்டர்ஸுங்கெல்லாம் இந்த விஷயத்துக்கு எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்களா, குணப்படுத்துறாங்களா? கண்ட்ரோல் படுத்துறாங்க ப்ரோ. கண்ட்ரோல் தான் பண்ணுவாங்க ப்ரோ. கண்ட்ரோல் தான் பண்றாங்க. அவங்க கிட்ட குணப்படுத்துறதுக்கு விஷயமே கிடையாது. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்மளுடைய 5000 வருடம் பழமையான ஆயுர்வேதத்தை இன்னைக்கு வந்து பேச போறோமே. நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கிட்டத்தட்ட 5000 10,000 வருடத்துக்கு முன்னாடி பயன்படுத்திய ஆயுர்வேதத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய நோய்களை குணப்படுத்தலாம்னு சொல்றாங்க. எப்படின்னா, நம்ம காலையில எழுந்த உடனே பல்லு வளர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு தண்ணி குடிக்க சொல்றாங்க. இதனால ஒரு என்ன நம்மளுக்கு பயன்னா, இந்த நைட்டு ஃபுல்லா நம்மளுடைய வாயில ஏற்படுற அந்த எச்சில் உமிழ்நீராகப்பட்டது நம்ம வயிற்றுக்கு போச்சுன்னா நம்மளுடைய வயிறு கிளீன் ஆகும். யாரு ஒருத்தருக்கு வயிறு கிளீன் ஆகுதோ மார்னிங் டைம்ல அந்த ஒரு மனுஷனுக்கு 50% நோய்கள் அந்த மலம் வழியாக வெளியே வந்துடும். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் தண்ணி குடிக்கிறோம்? இரண்டாவது விஷயம், காலையில எழுந்தோடனே தண்ணி டீ குடிக்க கூடாது. ஆனா இன்னைக்கு பெட் டீன்ற பேர்ல நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். அதனால வந்து உடம்புல எக்கச்சக்கமான நோய்கள் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்குது. மூணாவது, கீழே உட்காந்து பொறுமையா சாப்பிடணும். நாலாவது, சாப்பிடறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும், இல்லையா 1/2 மணி நேரத்துக்கு கழிச்ச பின்னாலே தண்ணி குடிக்கணும். இதுக்கு நடுவுல நம்ம குடிக்க சொல்ல என்ன ஆகும்னா உங்களுடைய செரிமானத்துல வந்து பிரச்சனை வரும். சோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு நாளுக்குள்ள அவ்வளோ நம்ம வந்து தப்பு வந்து நம்ம லைஃப்ல பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த விஷயத்த நீங்க இன்னில இருந்து அப்ளை பண்ணா கூட உங்களுடைய ஆரோக்கியமானது இன்னும் சிறப்பா உங்க குடும்பத்தை சிறப்பா அமையும்னு கம்பெனி சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய மெயின் நோக்கம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய அருமையான நோக்கம் ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி இந்தியா. நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய சுத்தி இருக்கிற மக்களும் சந்தோஷமா ஆரோக்கியமாவும் வச்சுக்கணும். பிளஸ் அவங்களுக்கு தேவையான பணவீக்கத்தையும் நம்ம வந்து நீக்கணும்ன்றதான் நம்மளுடைய முதன்மையான நோக்கமா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நம்ம நல்ல விஷயத்த சொல்லிட்டோம். பட் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம ஒரு விஷயத்த நல்லதா வாங்க முடியுதா? கிடையாது. அதனால நம்மளோட நிறுவனமானது கிட்டத்தட்ட 9 கேட்டகரியில ஓனா சொந்தமா தயாரிச்சு மக்களுக்கென்றே உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே சொந்தமா தயாரிச்சு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்டை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வெல்னஸ் ப்ராடக்ட்ல இன்னைக்கு ஹைஜீன் ப்ராடக்ட்னு நம்ம சொல்றோம். இந்த ஹைஜீன் ரிலேட்டட் இன்னைக்கு பார்த்தோன்னா வெஜிடபிள் வாஷ்ல இருந்து கை வாஷ்ல இருந்து அது மட்டும் மெஹந்தி பவுடரு நம்ம தலைங்கள்லாம் போடுறது, சானிடரி பேட்ஸ் லேடிஸ்க்கு ஆகட்டும், பிளஸ் இந்த மாதவிடாய் சுழற்சி டைம்ல அவங்களுக்கு வந்து நிறைய பெயின்ஸ்ல ஒரு பேக் பெயினுக்கு அதுக்கான எக்ஸி கம்ஃபோர்ட் ஆயில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பூஸ்டிங் இம்யூனிட்டி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கம்பெனி வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இம்யூனோட டோட்டல் இம்யூனிட்டி, தண்டர்பிளாஸ்ட், இன்னைக்கு பக்கவாதம், செக்ஷுவல் டிசீஸ், ஆண்மையின்மை, அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்குது, பக்கவாதம், நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளமா இருக்குது, இந்த மாதிரி கேசஸ்ல தண்டர்பிளாஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணலாம். சூப்பரான ஒரு ப்ராடக்ட். கைனோடோ கர்ப்பப்பைக்கான ஒரு சிறந்த ப்ராடக்ட். கர்ப்பப்பைக்கு டாக்டர்னு கூட சொல்லலாம். இந்த நம்ம பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் டைம்ல ஏற்படுற அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வா வந்து இந்த ப்ராடக்ட் விளங்கிட்டு இருக்குது. அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட். ஏன்னா இது எல்லா ப்ராடக்டும் பாத்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்போட ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்ஸ். அதனால நம்ம தைரியமா ரெஃபர் பண்றோம். ஆர்த்தோடாக் முட்டி வலி, இன்னைக்கு முட்டி வலி இல்லாத குடும்பங்களே கிடையாது, அவங்களுக்கு கொடுக்கலாம். டைபோடாக் சுகருக்கு, கிட்னில கல்லு உள்ளவங்களுக்கு, சிறுநீரக பிரச்சனை, சிறுநீரகத்தை கிட்னியை உங்களுக்கு வந்து டாக்டர்னு சொல்லலாம். கிட்னில ஏற்படுற அந்த இன்ஃபெக்ஷன், கிட்னில ஏற்படுற அந்த வீக்கம், கிட்னில உருவாகிற கல்லு, இது மொத்த சம்பந்தக்கும் நிரந்தர தீர்வா இன்னைக்கு வந்து ஸ்டோன் டாக் விளங்கிட்டு இருக்குது. கொலரோடா கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு, பிளட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு, ஹெப்படைட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த கொலரோடாக் நம்ம வந்து ரெஃபர் பண்ணலாம். கீழே உள்ள ப்ராடக்ட் ஃபிவோடாக் ஃபீவருக்கு, பைலோடாக் உள் மூலம் வெளி மூலம், இந்த மாதிரி மூலத்துக்கு பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல ஏற்படுற அனைத்து பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். கார்டியோடாக் இதய சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே இன்னைக்கு வந்து கார்டியோடாக் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வைரல் வைரல் ஃபீவருக்கு லிவோடாக், லிவருக்கு டாக்டர். ஏன்னா லிவர்ல தான் வந்து மெயின் விஷயமே. லிவர் யாரு ஒருத்தருக்கு நல்லா இருக்குதோ அவங்களுக்கு வந்து 50% வியாதியே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு வர்றதுக்கு காரணமே லிவர் தான். லிவர் டேமேஜ் ஆகிறதுனால இன்னைக்கு ஏகப்பட்ட வியாதிகளை உருவாக்கி வருது. அதனால அதை நம்ம வந்து கிளியர் பண்ணணும். லிவருக்கு ஃபேட்டி லிவர்,
அல்சர், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், நெஞ்சு எரிச்சல், டைஜஷன் ப்ராப்ளம், செரிமான கோளாறுகள், இந்த மாதிரி அனைத்து வியாதிகளுக்குமே லிவோடாக் சூப்பரான ஒரு ரிசல்ட். ஒபியோடாக் உடல் பருமனுக்கு வந்து மெல்லி ஆகும்னா இன்னைக்கு ஒபியோடாக், தைராய்டு பிரச்சனைக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபுட் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ட்ரிபிள் ஆர்எஸ், ஹைட்ராப், இன்னைக்கு கண்புரை, கிட்ட பார்வை, தூர பார்வை, யாரெல்லாம் கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ட்ரிபிள் ஆர்எஸ் செரிமான கோளாறுகளுக்கு திரிபலா சுரன் சொல்லுவாங்க. பஞ்சதுளசி 200 வகையான நோய்களுக்கு இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியா விளங்குது. துளசி 5 விதமான துளசி ஆயில், அதனுடைய விதைகள் இருந்து எடுக்கப்பட்ட ஆயில் தான் இது. நம்ம தண்ணி குடிக்க சொல்ல இதை போட்டு குடிச்சிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு நிரந்தர தீர்வா இருக்குது. வெயின் டாக், நரம்பு சுத்தின்னு சொல்லுவாங்க, வெரிகோஸ் வெயின் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இதுக்கான நிரந்தர தீர்வு இன்னைக்கு வெயின் டாக் ஆயில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பிரைன் டாக், தலையில ஏற்படுற பிரச்சனைகள், மூளையில ஏற்படுற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வா இருக்குது. அலுவரா, நம்மளோட உடல்ல வந்து வழவழப்பு தன்மை, அந்த உடம்ப வந்து எல்லா பார்ட்டியும் கூலிங்கா வச்சுக்கிறதுக்கு அலுவரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடிடாக், யாரெல்லாம் ஒருத்தர் வந்து நம்ம மது பழக்கத்துக்கு, தேவையற்ற பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து விடணும்னு நினைக்கிறவங்க அந்த அடிடாக் யூஸ் பண்ணலாம். அலர்ஜி டாக், எனி டைப் ஆஃப் அலர்ஜிக்கு நீங்க வந்து இது கொடுக்கலாம். கப் டாக், நாள்பட்ட இருமல், சளி, இந்த மாதிரி பிரச்சனைக்கு கப் டாக் நீங்க ரெஃபர் பண்ணலாம். கிட்ஸ் டாக், குழந்தைங்களுக்கு எந்த பிரத்யேகமான கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான். அது மட்டும் இல்லாம ஆரோக்கியம் டீ, நார்மல் டீக்கு நம்ம டீக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, நீங்க வெளியே போய் டீ குடிக்க சொல்ல அது நிக்கோட்டின் இருக்கும், அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல். பட் நம்ம டீம்ல நிக்கோட்டின் கிடையாது. அது கூட மிளகு, அஸ்வகந்தா, துளசி, இஞ்சி, இந்த மாதிரி வந்து 6 விஷயத்த சேர்த்ததுனால இது மூலிகை டீயா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அது பக்கத்துல இருக்கிற ப்ராடக்ட் ரைஸ் பிராண்ட் ஆயில், இதுல கொலஸ்ட்ராலே கிடையாது. நீங்க எத்தனை முறை வந்து இதுல பூரியை எடுத்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு கொலஸ்ட்ராலே அதிகமாகாது. ஏன்னா 0% ஃபேட்னு சொல்லுவாங்க. இதை நிறைய விதமான ப்ராடக்ட் இருக்கு. இன்னைக்கு நம்ம உடலுக்கு தேவையான ஜிங்க் டேப்லெட்ல இருந்து, கால்சியம் டேப்லெட்ல இருந்து, ஸோ எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து வழங்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மெயின் ப்ராடக்ட் டெஸ்டோபாஸ்ட் கேப்சூல் இருக்குது, கால்சியம் கேப்சூல் இருக்குது, பிராமின், அஸ்வகந்தா, இந்த மாதிரி ஒவ்வொரு இன்கிரிடென்ட்டுக்கும் தனித்தனியான ப்ராடக்ட். இன்னைக்கு வெந்தயம் ப்ராடக்ட், பெனுகுரிக்கு, பிராமி, மொரிடாக், ஸ்பைருலினா குழந்தைங்களுக்கு என்ன ஒரு பிரத்யேக ப்ராடக்ட், விட்டோடாக், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்றோம்னு நினைக்கிறவங்க நம்ம கிட்ட நேச்சுரல் ஃபிட் கிட்ன்ற ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதை எடுத்து நீங்க வந்து உடலை வந்து குறைக்கலாம். ஹனி, தேன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒல்லி ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஹைட் ஆகணும்னு நினைக்கிறவங்க, குண்டாகணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட சிறந்த ப்ராடக்ட் வந்து வழங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை முடி கொட்டுதல் பிரச்சனை, டேண்ட்ரஃப் பிரச்சனை, எனக்கு நிறைய முடி வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா கேசஸ்லயும் இன்னைக்கு ஆயில் இருக்குது, ஷாம்பு இருக்குது, கண்டிஷனர் இருக்குது. இது யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய முடியை வந்து ஆரோக்கியமா வந்து மாத்த முடியும். நம்ம கிட்ட இருக்கிற பிரத்யேகமான ப்ராடக்ட்ல இருக்கிற டாப் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டென்டோட டூத் பேஸ்ட் தான். ஏன்னா இந்த டூத் பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சமே நம்ம கிட்ட இருக்குது. என்னன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 20 பெனிஃபிட் இருக்குது. நம்ம மார்க்கெட்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட் டோட்டல் கெமிக்கல், உங்களுக்கே தெரியும். அதை வந்து எங்க யூஸ் பண்ணலாம்னு கூட உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ப்ராடக்ட் காலையில டைம்ல நம்ம எடுக்க சொல்ல வெறும் வயத்துல என்ன ஆகுனா கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம இந்த ப்ராடக்ட சாப்பிடலாம். ஏன்னா இதுல அஸ்வகந்தா, முல்லேத்தி, பிட்கிரி, துளசி, அப்புறம் பாத்தீங்கன்னா வேப்பிலை, கருவேல மரம், பட்டை, லவங்கம், மிளகு, இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற விஷயத்தான் ஆட் பண்ணிருக்காங்களே கண்டி கெமிக்கலே கிடையாது. அதனால இந்த ப்ராடக்ட் நம்ம சாப்பிடலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு பசி அதிகமா எடுக்கும். இதே ப்ராடக்ட நீங்க வெட்டுக்காயத்திலையும், தீக்காயத்திலையும், சொறி சீரங்களையும், படர்தாமரையிலையும், கால் வெடிப்புலையும், ஃபேஸ் வாஷ், முகப்பருக்கள் இருந்தாலையும், வாயில என்னென்ன பிரச்சனை இருக்குது, பல்வலி, பல் ஈரல், இந்த மாதிரி A to Z நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடு சென்ட் பண்றேன். கிட்டத்தட்ட 20 வகையான பெனிஃபிட் ஒரே டூத் பேஸ்ட்ல இருக்குது மக்களே. அதனால இதை நீங்க வாங்கி யூஸ் பண்றதுனால நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்களோ அது இல்ல, ஆனா உங்களுடைய இயற்கையான பல்ல உங்களால காப்பாத்திக்க முடியும். ஏன்னா ஒரு முறை பல்லு போயிடுச்சுன்னா திருப்பி வராது. அந்த பல்ல நீங்க வித்தவுட் ஆபரேஷன் பல்லு புடுங்காம நீங்க காப்பாத்திக்கலாம். அந்த அளவுக்கு கேரண்டி நான் தரேன். பியூட்டி ப்ராடக்ட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீம், துளசி சோப், நம்ம மார்க்கெட்ல யூஸ் பண்ற சோப் எல்லாமே உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அங்க வாங்கறதுனால உங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது. பட் இந்த இடத்துல வாங்கறதுனால 2 விதமான பயன் உங்களுக்கு கிடைக்குது. முதல், நம்ம தரமான நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இந்த பயனுள்ள ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றதுனால, உபயோகத்தினால நம்ம இங்க இருந்து மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தையும் தொடங்கலாம். அதை பத்தி நம்ம லாஸ்டா பேசலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் பார்த்தலாம். இன்னைக்கு மேக்கப் மந்த்ராஸ், இன்னைக்கு பியூட்டிஷியன் இல்லாத தெருவும் கிடையாது, பியூட்டிஷியன் இல்லாத, பியூட்டி பார்லர் இல்லாத சிட்டியும் கிடையாது. சோ அவங்க யூஸ் பண்ற சேம் ப்ராடக்ட் நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கோம். ஃபேஸ் வாஷ்ல இருந்து, குக்கும்பர் கிரீம்ல இருந்து, அலுவேரா, ஃபேஸ் பேக், ஃபேஸ் ஸ்க்ரப், லிப் பாம், லிப்ஸ்டிக் கூட நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கோம்.
ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ்ல இன்னைக்கு நம்ம தரமான ப்ராடக்ட் வந்து வழங்கிட்டு இருக்கோம். சோப்ல இருந்து, லிம்பார்ல இருந்து, வாஷிங் பவுடர்ல இருந்து, நம்ம ஃப்ளோர் கிளீனர்ல இருந்து, நம்ம டாய்லெட் கிளீனர்ல இருந்து ஏ டு செட் நம்ம தரமா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் இது வாங்குறதுனால நம்மளுக்கு ஒரு வியாபார முனைப்பும் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்பைசஸ் இன்னைக்கு இந்த மசாலா இல்லாம எந்த ஒரு குழம்பும் வைக்க முடியாது, எந்த ஒரு நம்ம பொரியல வைக்க முடியாது. அதாவது ரெட் சில்லி பவுடர், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் அண்டு தனியா தூள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அக்ரிகல்ச்சர் இன்னைக்கு விவசாய நண்பனுக்கும் நம்ம வந்து உதவிட்டு இருக்கிறோம். 4 விதமான ப்ராடக்ட் நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கிறோம். இதை யூஸ் பண்ண விவசாயிங்க அனைத்து பேருமே இன்னைக்கு வந்து மனசார வந்து வாழ்த்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்க நிலத்திலயும் வந்து நிலங்கள், விவசாய நிலங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம். அருமையான ரிசல்ட் தான் நான் சொல்லுவேன் நானு. அது மட்டும் இல்லாம நம்ம கெமிக்கல் சாப்பிடுறதுல நம்மளுடைய மிருகங்கள் இன்னைக்கு பசுமாடு கோமாதான்னு சொல்லுவாங்க. அதுவும் பாவம் நம்மளுக்கு வாய் இருக்குது சொல்லிடுறோம். பட் ஆனா கோமாதான். அது வாயில் அம்மா அம்மான்னு தான் கத்தும். பட் அதுக்கு உள்ள இருக்கிறது என்ன பிரச்சனை நம்மளால தெரியாது. ஏன்னா அதுவும் கெமிக்கல் தானே சாப்பிடுது. சோ அதனுடைய வீக்னஸ்னால பால் அதனால கம்மியாகுது. பால் எங்கிருந்து கொடுக்குது? அதனுடைய எலும்பை கரைச்சி தான் நம்மளுக்கு கொடுக்குதே கண்டி. பிளஸ் கால்சியம் அங்கதான் இருக்குது. சோ அதனால நம்ம கிட்ட 2 விதமான ப்ராடக்ட் இருக்குது. யாரெல்லாம் வந்து ஃபேட் அதிகமாகும்னு நினைக்கிறாங்க, அதனுடைய பிளட் லெவல சரி மில்க் லெவல வந்து அதிகமா நினைக்கிறாங்க. இந்த 2 ப்ராடக்ட் நீங்க ரெஃபர் பண்றதுனால மாடு வந்து உடல்ல சக்தியா மாறுது. 2வது பாலோட தரமும் அதிகமாகுது. 3வது பாலோடைய எண்ணிக்கையும் உயருது. 2 லிட்டருக்கு இருக்கிற பால் கண்டிப்பா 4 லிட்டர் உங்களுக்கு கொடுக்கும். அப்படியே டபுள் ஆகுது. இதனுடைய ரிசல்ட் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராடக்ட் கிட்டத்தட்ட 160 ப்ராடக்ட் நம்ம வந்து பார்த்தோம். இந்த 160 ப்ராடக்ட் கம்பெனி நான் சொல்றாங்கன்னா இந்த மொத்த ப்ராடக்ட் எங்கிட்ட இருந்து நீங்க வாங்காதீங்க. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட நீங்க வாங்கி உங்களுடைய நோய்கள் ஆகட்டும், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆகட்டும், உங்க வீட்டுல இருந்தபடியே நீங்க அதை போக்கலாம்னு சொல்றாங்க. பட் நல்ல விஷயத்த நான் சொல்லிட்டேன். பட் இந்த நல்ல விஷயத்த நம்ம எடுத்து பண்றப்போ நம்ம கம்பெனி வந்து ஒரு வெல்த் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. வெல்த் ஆப்பர்ச்சுனிட்டி என்னது? நம்மளுடைய பணவீக்கத்தை குறைக்கிறதுக்கு, நம்மளுடைய ஏழைத்தன்மையை குறைச்சி நம்மளுடைய வளர்ச்சிக்காக ஒரு வெல்த் ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நம்மளுடைய நிறுவனமானது ஒவ்வொரு பர்சனுக்கும் இது நாட் ஓன்லி யூ, உங்களை மாதிரி சாதிக்கணும்னு துடிக்கிற ஒவ்வொருத்தரும் இங்க வந்து சாதிக்கலாம்னு சொல்றாங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். யூஸ் த ப்ராடக்ட், கெட் த ரிசல்ட் அண்ட் ஷேர் இட் வித் த பீப்புள். வாட் டு ஃபார் த பிக் இன்கம். நீங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால நீங்க சத்தியமா சொல்றேன் ஒரு பெரிய லெவல் இன்கம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியும். அதுக்காக என்ன வேலை நம்ம பண்ண போறோம்னா யூஸ் த ப்ராடக்ட். நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க. முதல்ல கெட் த ரிசல்ட். நல்லா இருந்துச்சுன்னா அத 4 பேருக்கு சொல்லுன்னு சொல்றாங்க. இந்த வேலை புதுசு ஒண்ணும் கிடையாது நம்மளுக்கு. இத பக்கத்துல இருக்கிற ப்ராடக்ட் பாருங்க. பர்ச்சூனா இருக்கட்டும், ஜியோவா இருக்கட்டும், எவரெஸ்டா இருக்கட்டும். சோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பட் இந்த நிறுவனமானது நம்ம வீட்டுக்கு வந்து வித்தாங்களா? கிடையாது. நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம், ஏதோ நல்லா இருக்குதுன்னு நினைச்சோம், போயிட்டு வாங்கணும். நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி பேசுறோமா இல்லைங்களா? அதை பத்தி பேச சொல்ல ஜனங்களும் போயிட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம எவ்வளவுதான் பேசினாலும், எவ்வளவுதான் இதை பத்தி நல்லதுன்னு சொன்னாலும் மொத்த பெனிஃபிட் யாருக்கு போகுது? இந்த நிறுவனமான அதனுடைய ஓனருக்கு போகுது. பட் இதே நெட்வொர்க் நீங்க யூஸ் பண்றதுனால நீங்க எவ்வளவு பெரிய இன்கம் நீங்க வந்து எர்ன் பண்ண போறீங்க, சம்பாதிக்க போறீங்கன்றது அடுத்தபடியா நம்ம பார்க்கலாம். சோ இங்க இருந்து நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்குறப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும். ரிஜிஸ்ட்ரேஷன் டோட்டல் ஃப்ரீ. நீங்க எப்படி Facebook ஐடி, வாட்ஸ்அப் ஐடி ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நம்மளுடைய ஐடியும் உங்களால யூஸ் பண்ண முடியும். www.asleepswellness.com இருந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடி ஜெனரேட் ஆயிடும். இந்த ஐடி நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் அஸ்லிபிஎஸ் வெல்னஸ் பிரைவேட் லிமிடெட் நீங்க அடிச்சீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகும். அந்த அப்ளிகேஷன்ல உங்களால வந்து இந்த பிசினஸ் ரன் பண்ண முடியும். அதுக்கான டாக்குமெண்ட் என்னன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், போட்டோகிராஃபி அண்ட் நோமினி. உங்களுடைய மொபைல் நம்பர் தந்தோம்னா ஓடிபி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி வந்த உடனே உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு உங்களுக்கு வழங்கிடுவாங்க. உங்களுக்கு மொபைல்ல மெசேஜும் வந்துடும். இந்த ஐடியா ஆக்டிவேட் பண்றதுக்கு சேல்ஸ் பாயிண்ட் நம்மளுக்கு தேவை. சேல்ஸ் பாயிண்ட்னா என்னது? நம்மளுக்கு ரிவார்ட் பாயிண்ட். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட் மேலயும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்குது. எப்படின்னா இப்போ இம்யூனோட ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம், 12 சேல்ஸ் பாயிண்ட், குர்சி டாக் 13 சேல்ஸ் பாயிண்ட், தண்டர் பிளாஸ் 13 சேல்ஸ் பாயிண்ட், டென்டோடாக் 1 சேல்ஸ் பாயிண்ட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு சேல்ஸ் பாயிண்ட் ஆட் ஆகுது. ஸோ இதனுடைய லாஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்லைட் சென்ட் பண்றோம், அதில் நீங்க வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்ச அந்த ஐடியா நீங்க லைஃப் டைம்ல ஒன் டைம் ஆக்டிவேட் பண்றப்போ உங்களுடைய டோட்டல் வாழ்க்கையில ஒரே முறை நம்ம இந்த ஐடியா ஆக்டிவேட் பண்ண போறோம். நீங்க எத்தனையோ இடத்துல ஷாப்பிங் பண்ணிருப்பீங்க, அடிக்கடி போய் ஷாப்பிங் பண்ணிருப்பீங்க. பட் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைச்சதா இல்லையான்னு ஐ டோன்ட் நோ. பட் இந்த நிறுவனத்துல நீங்க ஒரே ஒரு முறை ஐடியா ஆக்டிவேட் பண்றதுனால
27SP, 52SP, 100SP இந்த 3 கேட்டகரியில எதுல ஒண்ணு நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பட் இந்த 3 கேட்டகரியில ஆக்டிவேட் ஒரே டைம் பண்றதுனால உங்களுக்கு 7 டைப் ஆஃப் இன்கம் நீங்க குவாலிஃபை ஆயிடுறீங்க. அதாவது என்னன்னா ரிட்டைல் இன்கம், இன்சென்டிவ் இன்கம், போனஸ் இன்கம் அண்ட் ரீபர்ச்சேஸ், பைக் அண்ட் கார் ஹவுஸ் ஃபண்ட், டூர் அண்ட் ட்ரிப் இன்கம், போனன்ஸா இன்கம். இந்த ஒரே முறை நீங்க ஐடி ஆக்டிவேட் பண்றதுனால 7 விதமான இன்கம்க்கு நீங்க குவாலிஃபை ஆயிடுறீங்க. அது என்ன நம்ம டீப்பா பண்ணலாம் பார்க்கலாம். நீங்க ஐடி போட்ட உடனே நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா மாத்தீங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க உங்க சிட்டில மட்டும் இல்ல, நீங்க இந்தியா முழுக்க எங்க வேணாலும் நீங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்க எடுத்துக்கலாம். அதாவது ரிட்டைல் இன்கம் சொல்லுவாங்க. நீங்க மார்க்கெட்ல போயிட்டு 5% எடுக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்குது, எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்குது, எவ்வளவு நம்ம சுத்த வேண்டியதா இருக்குது. ஆனா இங்க பாருங்க, இந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல கிடைக்கும். ஆனா நீங்க விற்கணும்னு நினைச்சீங்கன்னா எம்ஆர்பியில் விற்கலாம், மேக்ஸிமம் ரிட்டைல் பிரைஸ்ல. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் மேலேயும் 15 இருந்து 30% உங்களுக்கு வந்து மார்ஜின் கிடைக்குது. அதான் எக்ஸாம்பிள் மூலம் பார்த்தோம்னா எம்ஆர்பி இம்யூனோடக்ன்ற ஒரு ப்ராடக்ட் நம்ம கிட்ட சூப்பரான ஒரு ப்ராடக்ட் 2212 ரூபாய் இதனுடைய 1 லிட்டர் இதனுடைய மதிப்பு. ஆனா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் என்னன்னா, அதாவது நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இங்க இருந்து நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 1844 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்குது. சோ இதே நான் என்ன பண்ணேன், நான் கம்பெனில ஆர்டர் பண்ணேன், என் கையில வந்தது, நான் கஸ்டமர் கொடுத்தேன். எவ்வளவு சேவ் ஆச்சு? 368 ரூபாய் சேவ் ஆச்சு. இதே வேலையை நான் ஒரு நாளைக்கு மூணு பேர் கொடுத்தனா 1104 ரூபாய். பட் இதே வேலையை நான் 30 நாள் கண்டினியூஸா எடுத்து பண்ணனா 33,120 ரூபாய் நம்மளுக்கு சேவ் ஆகுது. எது பார்ட் டைம்ல, அதுவும் ரிட்டைல் இன்கம்ல. நான் எந்த ஒரு முதலீடும் பண்ணல, ஜஸ்ட் ஜனங்க மத்தியில பேசினேன், ஜனங்க ஆர்டர் போட்டாங்க, நான் வாங்கி கொடுத்தேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் நான் டிஸ்ட்ரிபியூட்டரா தான் வேலை செஞ்சேன். பட் என்னைக்குமே 100% நடக்கவே நடக்காது. 50% சக்சஸ் ஆச்சுன்னா கூட 16,560 ரூபாய் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு பாசிபிளா இருக்குது. பட் 10% கூட நடக்கட்டுமே, இன்னைக்கு 3,300 ரூபாய் 10% பார்ட் டைம்ல இன்னைக்கு பெஸ்ட்டுங்களா? ரொம்ப பெஸ்ட்டுங்களா? என்ன தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல 3000 ரூபான்றது பார்ட் டைம்ல ரொம்ப ரொம்ப வந்து சூப்பரான இன்கம் தான் நான் சொல்லுவேன். சோ இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை பத்தி தான் பேசினேன். அந்த மாதிரி கம்பெனி கிட்ட 160 ப்ராடக்ட் இருக்குது. இந்த 160 ப்ராடக்ட் நீங்க நினைச்சீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ரிட்டைல் பண்ணி சம்பாதிக்கலாம், அன்லிமிட்டெட் இன்கம் சம்பாதிக்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேட்சிங் இன்கம். மேட்சிங் இன்கம் என்னன்னா, உங்க ஐடியை போட்ட உடனே நீங்க அப்ளிகேஷன்ல போய் பாக்குறப்போ உங்களுக்கு எஸ்ஏஓ போனஸ், எஸ்ஜிஓ இன்சென்டிவ் 2 பிசினஸ் சென்டர் ஓபன் ஆயிடும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆரோக்கிய பத்தி பேச போறோம். நம்ம கிட்ட எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க. சோ அந்த மக்களுக்கு எக்கச்சக்கமான வியாதிகளும் இருக்குது. அதுக்கு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 எஸ்பில ஒரு ப்ராடக்ட முட்டி வலிக்கு நான் போனஸ் சென்டர்ல இருந்து கொடுக்குறேன். சுகருக்கு ஒரு 100 எஸ்பி ப்ராடக்ட் நான் இன்சென்டிவ் சென்டர்ல இருந்து கொடுக்குறேன். சோ இதே விஷயத்த நான் ஒரு நல்ல விஷயத்த பத்தி நான் ஒரு ஹாஸ்பிட்டல பத்தி பேசுறேன், ரெஃபர் பண்றேன், ஒரு கடையை பத்தி ரெஃபர் பண்றேன், ஒரு மொபைலை பத்தி ரெஃபர் பண்றேன். அந்த இடத்துல நம்மளுக்கு எதனா இன்கம் வந்ததுங்களா? கிடையாது. பட் அதே விஷயத்த நான் இங்க என்ன பண்றேன், இந்த ப்ராடக்ட் பத்தியும் நல்ல ஒரு வாய்ப்பை பத்தியும் நான் ஜனங்களை ரெக்கமெண்ட் பண்ண சொல்ல அவங்க இங்க இருந்து வாங்கி அவங்களோட நோய்களை குணப்படுத்திக்கிட்டாங்க. பட் இந்த 2 பேர் யார் மூலமா வந்தாங்க? உங்க மூலமா வந்ததுனால கம்பெனி அந்த வாரமே டைரக்டா அக்கௌண்ட்டுக்கு வரா மாதிரி 1000 ரூபாய் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. அடுத்தபடி இந்த ஜனங்க நல்லா யார்கிட்ட வருவாங்க? டெஃபினெட்லி உங்ககிட்ட தான் வருவாங்க. சோ அடுத்த வாரம் 200 SP 2 சைட்ல ஜென்ரேட் ஆச்சுன்னா 2000 ரூபாய் அகைன் இன்கம். 3வது வாரம் பாருங்க 300 SP உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா அகைன் 3000 ரூபாய். சோ இது கண்டினியூஸா வீக்லி நீங்க நினைச்சீங்கன்னா எடுத்துட்டே இருக்கலாம். இத பாருங்க 4th வீக் 600 SP லெஃப்ட்லயும் 400 SP ரைட்லயும் உங்க டீம் ஜென்ரேட் ஆச்சுன்னா மேட்சிங் இன்கம், அதாவது 2 பக்கம் ஈக்குவலா இருந்தாதான் உங்களுக்கு இன்கம் வரும். அப்போ 4th வீக்ல இன்கம் பாருங்க 400 SP 4000 ரூபாய் உங்களுக்கு மேட்சிங் இன்கம் வந்துடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிற 200 SP எங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல பேலன்ஸ்ல போயிடும், வேஸ்ட் ஆகாது. நம்மளுடைய உழைப்பு என்னைக்குமே நம்மளுக்கு தான் ரிட்டர்ன் கிடைக்குமே கட்டி யாருக்குமே வேஸ்ட் ஆகாது. அடுத்த வாரம் 5வது வாரம் லெஃப்ட்ல உங்களுக்கு போனஸ் சைட்ல இருந்து எந்த வேலையும் நடக்கல, அப்படி இருந்தும் இன்சென்டிவ்ல இருந்து 200 SP போட்டாங்கன்னா மேட்சிங் இன்கம்ல ஆல்ரெடி உங்களுக்கு லெஃப்ட்ல 200 SP இருக்குது. சோ இந்த வாரம் போட்ட 200 SP ரெண்டும் மேட்ச் ஆயிட்டு அகைன் 2000 ரூபாய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. சோ இந்த மாதிரி ஒரு ஐடியில ஒரு வாரத்தை நீங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம்னா 1.5 லட்சம் ரூபாய் ஒரு வாரத்துக்கு சம்பாதிக்கலாம். மக்களே நினைச்சு பாருங்க, ஒரு வாரத்துக்கு நான் 1.5 லட்சம், ஒரு மாசத்துக்கு சொல்ல, அப்ப மாதத்துக்கு எவ்வளவுனா சிங்கிள் ஐடியில நான் ஒரே டைம் லைஃபை ஆக்டிவேட் பண்றதுனால, நான் சிஸ்டமா கூட சேர்ந்து டீமா கூட சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணதுனால மாதம் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முதலீடே இல்லாம எனக்கு கிடைச்சிருக்குது. சோ இது வந்து எவ்வளவு சம்பாதிக்கலாம்? நான் மேக்சிமம் ஒரு ஐடியில
உங்களால 30 லட்சம் ரூபாய் மாதத்துக்கும் 7.5 லட்சம் ரூபாய் வாரத்துக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய ஆக்டிவேட் பண்ற ஒரு ஐடி மூலமா கிடைக்குதுன்னா கண்டிப்பா எல்லாருமே பண்ணலாம். இது இரண்டாவது இன்கம். மூணாவது இன்கம் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது ப்ரொமோஷனல் இன்கம். இந்த ப்ரொமோஷனல் இன்கம் மிக 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 அருமையான இன்கம் தான் சொல்லுவேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லைட்ல பார்த்த மாதிரி 200 எஸ்பி 100 எஸ்பி பண்ண சொல்லும் 100 ஈக்குவல் டு 100 எங்க போற மேட்சிங் இன்கம் சேல்ஸ் இன்கம்ல டேய் 1000 ரூபாய் நம்மளுக்கு இங்க நாய் கிடைச்சிருது. பேய் இருக்கு பாத்து போ. யாருங்க மியூட் போட்டுருங்க தயவு செய்து. 200 எஸ்பி 100 எஸ்பி நம்ம பண்ண சொல்லும் நம்மளுக்கு ப்ரொமோஷனல் இன்கம்ல 1500 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது கம்பெனி இந்த ப்ரொமோஷனல் இன்கம்ல 2:1 ரேஷியோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ முதல் ரேங்கான பிரான்ஸ் ரேங்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் கம்ப்ளீட் பண்ண அனைவருக்குமே உங்களுக்குமே. ஏன்னா நீங்களும் ஃபர்ஸ்ட் ரேங்க் நீங்க வந்த உடனே கம்ப்ளீட் பண்ண போறீங்க. 2500 ரூபாய் உங்களுக்கு அந்த மாசமே கிடைச்சிரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 600 எஸ்பி, அதாவது மேலே உள்ள நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த ஒர்க் பண்ண போறீங்க. நாட் இண்டிவிஜுவல், நீங்க தனியால் கிடையாது, நம்ம எல்லாம் சேர்ந்துதான் ஒர்க் பண்ண போறோம். 6 பேரு உங்களுடைய லெப்ட்லயும் 3 பேர் ரைட்லயும் பண்ண சொல்லும் 3000 ரூபாய் உங்களுக்கு வந்து மேட்சிங் இன்கம் வந்துடும். இந்த லெவல் நீங்க என்னைக்கு கம்ப்ளீட் பண்றீங்களோ அந்த மாசம் 1ஆம் தேதி 4500 ரூபாய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். நான் என்ன சொல்லுவேன்னா 3000 ரூபாய் நீங்க செலவு பண்ணாலும் 4500 உங்களுக்கு சேவ் பண்ண முடியுது. சோ டோட்டல் இன்கம் 7500 ரூபாய். மூணாவது இன்கம் 1200 எஸ்பி லெப்ட்லயும் 600 எஸ்பி ரைட்லயும் பண்ண சொல்லும் 6000 ரூபாய் உங்களுக்கு மேட்சிங் இன்கம். 9000 ரூபாய் உங்களுக்கு வந்து போனஸ் இன்கம் சேவ் பண்ணலாம். சோ இந்த லெவல்ல நீங்க டோட்டல் எடுக்கக்கூடிய அமௌண்ட் 15000 ரூபாய். சோ கோல்டு ரேங்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 4வது ரேங்க் பிளாட்டினம் ரேங்க்கு வந்து நீங்க ப்ரொமோஷன் ஆவறீங்க. இந்த மாதிரி கம்பெனி கிட்ட டோட்டல் 18 ரேங்க் இருக்குது. அதுல 4வது ரேங்க் கம்ப்ளீட் பண்ண உடனே 5வது ரேங்க் நீங்க ரெஃபர் பண்றீங்க. 4800 எஸ்பி, அதாவது எஸ்பினாது சேல்ஸ் பாயிண்ட் லெஃப்ட்லயும் 2400 சேல்ஸ் பாயிண்ட் ரைட்லயும் பண்ண சொல்லும் 24000 ரூபாய் உங்களுக்கு மேட்சிங் இன்கமும். 45000 ரூபாய் 44500 இல்ல 45000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஒன்னா வரும். 24000 ரூபாய் நீங்க செலவு பண்ணாலுமே 45000 ரூபாய் உங்களால சேவ் பண்ண முடியும். டோட்டல் இன்கம் இந்த லெவல்ல நீங்க எடுக்கக்கூடிய அமௌண்ட் 69000 ரூபாய். ஒவ்வொரு மாசத்துல நீங்க ஒரு ரேங்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணாலும் 5வது மாசத்துல உங்களோட டோட்டல் இன்கம் எவ்வளவு 69000 ரூபாய். அது மட்டும் இல்லாம இந்த 5வது ரேங்க்ல இருந்து உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம், அதாவது சேஃப்டி ஜோன் ஸ்டார்ட் ஆயிடுது. நீங்களும் ஒரு விதமான கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான் இங்க சொல்லுவேன். ஏன்னா பெருமிதமா இருக்கும் அதை சொல்றப்போ. 6வது ரேங்கான டொபாஸ் டைரக்டர்ல இருக்க தேவையான சேல்ஸ் பாயிண்ட் லெஃப்ட்ல 12000 சேல்ஸ் பாயிண்ட், ரைட்ல 6000 சேல்ஸ் பாயிண்ட். மேலே உள்ள எல்லாருமே சேர்ந்துதான் பண்ண போறோம். இது அகைன் நான் இந்த வார்த்தை ஏன் சொல்றேன்னா இங்க எல்லாருமே டீம் ஒர்க் தான், நீங்க வரைக்கும் தனியால் கிடையாது. சோ 60000 ரூபாய் மேட்சிங் இன்கம் வரும். இந்த மேட்சிங் இன்கம் நீங்க செலவு பண்ணாலும் 1,50,000 ரூபாய் உங்களுக்கு ஒன்னா கிடைக்கும். டோட்டல் இந்த லெவல்ல கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 2,10,000 ரூபாய் டொபாஸ் டைரக்டர்ல உங்களுக்கு கிடைக்குது. சோ அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கனவான தாய்லாந்து ட்ரிப், வெளிநாட்டு பயணம், ஒரே ஒரு சின்ன செலவு இல்லாம 10 ரூபாய் செலவு இல்லாம நம்ம வந்து வெளிநாட்டை சுத்திட்டு வரலாம். 3 night 4 days மிகப்பெரிய ஒரு அனுபவமா உங்க லைஃப்ல இருக்கும். நான் அமையறேன். அடுத்த ரேங்கான ரூபி ஸ்டாருக்கு நீங்க ரெக்கமெண்ட் ஆகுறீங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1,60,000 ரூபாய் மேட்சிங் இன்கமும் 1,80,000 ரூபாய் போனஸ் இன்கமும். டோட்டல் இந்த லெவல்ல பைக் ஃபண்ட் 50,000 ரூபாய் கொடுத்து 3,50,000 ரூபாய் ஒரு அமௌண்ட் இந்த 7வது ரேங்க்ல எடுக்கிறீங்க. அடுத்த ரேங்கான 8வது ரேங்க் நீங்க ப்ரொமோஷன் ஆகுறீங்க. 8வது ரேங்க்ல பாருங்க நீங்களும் உங்க டீமும் சேர்ந்து 48,000 சேல்ஸ் பாயிண்ட் லெஃப்ட்லயும் 24,000 சேல்ஸ் பாயிண்ட் ரைட்லயும் பண்ண சொல்லும் 2,40,000 ரூபாய் உங்களுக்கு மேட்சிங் இன்கம் வந்துடும். 3,60,000 ரூபாய் ஒன்னா வரும். இன்னைக்கு டேட்ல 3,60,000 ரூபாய் வெறும் போனஸ் வரைக்கும் யாரு வாங்குறாங்க? யாருமே கிடையாது. சோ இங்க உங்களால முடியும். சோ டோட்டல் இன்கம் 6 லட்சம். அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய கனவு எல்லாருக்குமே குடும்பத்தோட நம்ம ரன் ஆகணும், குடும்பத்தோட நான் வந்து வெளிநாட்டு பயணம் போனோம்ட்டு கண்டிப்பா மக்களே இங்க வந்து உங்களால வந்து சாதிக்க முடியும். நீங்க இந்த லெவலுக்கு கம்ப்ளீட் பண்ணாவே துபாய் ட்ரிப் நீங்க உங்க குழந்தைங்களோட 4 டிக்கெட் கிடைக்கும். ₹1 செலவு இல்லாம நீங்க போயிட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் 3 night 4 daysக்கு. அது மட்டும் இல்லாம கம்பெனி 9th ரேங்கான ஸ்டார் சஃபயர் லெவல்ல 960 பேர் லெஃப்ட்லயும் 480 பேர் ரைட்லயும் பண்ண சொல்லும் 4,80,000 ரூபாய் உங்களுக்கு மேட்சிங் இன்கமும் 2,20,000 ரூபாய் போனஸ் இன்கம் வரும். டோட்டல் இன்கம் 7 லட்சம் ரூபாய். அது மட்டும் இல்லாம 6 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கார் வாங்குறதுக்கு ரிவார்டு ஃபண்ட் தராங்க. எல்லாருக்கும் கனவு வந்து கார் வாங்கணும்ட்டு கண்டிப்பா ஜனங்களே இங்க வந்து உங்களால சாதிக்க முடியும், நிறைவேற்ற முடியும் உங்களுடைய கனவுகளை. அது மட்டும் இல்லாம மலேசியா நம்ம முருகரை போயிட்டு இன்னைக்கு பரணி கிருத்திகை, உங்க எல்லாருக்கும் பரணியோட வாழ்த்துக்கள்.
மலேசியால போயிட்டு நம்ம முருகரை சந்திச்சுட்டு ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ட்வின்ஸ் டவர் இருக்குது மலேசியால, அற்புதமான ஒரு இடங்கள்லாம் இருக்குது 3 நைட் 4 டேஸ்க்கு. அது மட்டும் இல்லாம கம்பெனி மிகப்பெரிய ஒரு ரேங்க்னு சொல்லுவாங்க, டைமண்ட் ஆகணும்னு நினைப்பாங்க. இந்த டைமண்ட் ரேங்க்ல பாத்தீங்கன்னா 1960 பேர் உங்களுடைய லெஃப்ட் சைட்லயும் 960 பேர் ரைட் சைட்லயும் பண்ண சொல்ல 9,60,60,000 ரூபாய் மேட்சிங் இன்கமும் 3,40,000 ரூபாய் உங்களுக்கு வந்து போனஸ் இன்கமும் வரும். டோட்டல் அந்த லெவல்ல நீங்க எடுக்கக்கூடிய அமௌண்ட் 13 லட்சம் ரூபாய். அது இல்லாம 9 லட்சம் ரூபாய் அகைன் உங்களுக்கு கார் வாங்குறதுக்கு தராங்க. சோ டோட்டல் இந்த லெவல்ல நீங்க எடுக்கக்கூடிய அமௌண்ட் 22 லட்சம் ரூபாய் நீங்க எடுக்கிறோம். இதே இந்த இடத்துல ஒரு லேடிஸ் வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உமன்ஸ் ஃபண்ட் 5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து கிரெடிட் பண்றாங்க. சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அகைன் மாலத்தீவுக்கு போயிட்டு நீங்க 3 நைட் 4 டேஸ்க்கு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்க்லயும் 11வது ரேங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் இன்கம் 36 லட்சம் ரூபாய், அகைன் 5 லட்சம் ரூபாய், டோட்டல் 41 லட்சம் ரூபாய் உங்களுக்கு போனஸ் இன்கம் வரும். நெக்ஸ்ட் அது இல்லாம சுவிட்சர்லாந்து அகைன் குடும்பத்தோட நீங்க போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். 12வது ரேங்கான பிளாக் டைமண்ட்ல உங்களுடைய டோட்டல் இன்கம் 61 லட்சம் ரூபாய் பிளஸ் 12 லட்சம் ரூபாய் கார் ஃபண்டு, பீட்டர்ஸ்பர்க்ல போயிட்டு சுத்திட்டு வரலாம். அடுத்த ரேங்கான 13வது ரேங்க் ராயல் டைமண்ட் 1,20,20 லட்சம் உங்களுடைய மொத்த வருமானம். அது மட்டும் இல்லாம 15 லட்சம் ரூபாய் கார் ஃபண்டு, அகைன் சிங்கப்பூர் இல்ல மலேசியா போயிட்டு நீங்க குடும்பத்தோட முருகரை சந்திச்சுட்டு வரலாம். அடுத்தபடியான ரேங்க் கிரவுன் டைமண்ட்ல 2,27 லட்சம் ரூபாய் உங்களுக்கு டோட்டல் இன்கமும் 19 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஹவுஸ் ஃபண்டும் தராங்க. சோ டோட்டல் இந்த லெவல்ல நீங்க எடுக்கக்கூடிய அமௌண்ட் 2 கோடியே கிட்டத்தட்ட 36 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து வருது. அது மட்டும் இல்லாம கிரவுன் டைமண்ட்ல உங்களுக்கு டூரும் தராங்க மாஸ்கோ ஃபேமிலியோட சுத்திட்டு வர்றதுக்கு. அடுத்தபடியான ரேங்க் 15 ரேங்க் அம்பாசிடர் ரேங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் இன்கம் 4,32,20,000 ரூபாய், அகைன் 25 லட்சம் ரூபாய் கார் ஃபண்டும் தராங்க. ஆஸ்திரேலியா உங்களுடைய டூரும் தராங்க 5 நாள் 6 நைட்டுக்கு. ராயல் அம்பாசிடர் 8,64,40,000 ரூபாய் பிளஸ் 35 லட்சம் ரூபாய் கார் ஃபண்டு தராங்க. 17வது ரேங்க்ல கிரவுன் அம்பாசிடர்ல 17,28,80,000 ரூபாய் உங்களுக்கு டோட்டல் இன்கமும் 50 லட்சம் ரூபாய் கார் ஃபண்டு தராங்க. அடுத்தபடியான இன்கம் 18வது ரேங்க் பிராண்ட் அம்பாசிடர் சொல்லுவாங்க 34,57,60,000 ரூபாய் உங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர் இன்கம்ல 2 கோடி ரூபாய் கார் ஃபண்டே தராங்க. அது மட்டும் இல்ல ஆஸ்திரேலியா நீங்க தனியா போயிட்டு வந்தீங்க அகைன் அடுத்த ரேங்க்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட போயிட்டு வரலாம். சோ இது எல்லாமே டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 69-70 கோடி வந்துடும். ஸோ டூர் அண்ட் டிராவல் நம்ம சேர்த்தோம்னா 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் நம்ம வந்து சிங்கிள் ஐடியில கம்பெனி வழங்குறாங்க. ஸோ இதெல்லாம் சாத்தியமா நீங்க கேட்கலாம். கண்டிப்பா சாத்தியம் மக்களே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு கோபால் சார் எத்தனை நாள் தேவைப்படும்? சார் லைன்ல இருக்கீங்களா? எனிஒன்? ப்ரோ இருக்கும் ப்ரோ. நம்ம அகிலாவை கேளுங்க ப்ரோ. யாருன்னா ஒருத்தர் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது எத்தனை நாள் தேவைப்படும்? அகிலாக்கா லைன்ல இருக்கீங்களா? 10 இயர்ஸ். ஓகே. ஸோ நோ ப்ராப்ளம். ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான். நம்ம ஒரு வருஷத்துல 100 பேருக்கு வெறும் நம்மளுடைய ப்ரொடக்ட் வரைக்கும் கொடுக்க முடியாதுங்களா? வெறும் நம்ம மருந்து வரைக்கும் கொடுக்க முடியாதுங்களா? கண்டிப்பா முடியும் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வருஷத்துல 100 பேருன்றது கண்டிப்பா பாசிபிள் தான். அந்த 100 பேருக்கு நான் வந்து ப்ரொடக்ட் பண்றேன், எந்த ஒரு பிசினஸ் பத்தி நான் சொல்ல, ஒன்லி அவங்களுக்கு நோய்க்கான நான் மருந்து தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அந்த நோய்க்கான மருந்து கொடுக்க சொல்ல அந்த ஒரு பர்சனுக்கு உருவாகக்கூடிய டோட்டல் அமௌண்ட் ஒரு வருஷத்துல 1 லேக் ருபீஸ். ஸோ 2வது வருஷம் பாத்தீங்கன்னா 100 பேர்ல 95 பேர் வந்து இல்லப்பா எனக்கு வந்து ப்ரொடக்ட் வரைக்கும் போதும், நான் வேற எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறாங்க. பட் 5 பேர் அதுல நம்மள மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த 5 பேருக்குமே நம்ம முதல் வருஷம் என்ன வேலை பண்றோமோ அதே வேலையை கத்து கொடுக்குறோம். ஸோ அந்த 5 பேருமே போயிட்டு மார்க்கெட்ல 100 பேருக்கு அந்த மருந்து கொடுக்குறாங்க. ஸோ 2வது வருஷம் முடிவுல 500 பேர் உங்களுடைய டோட்டல் டீம். ஸோ ஒருத்தருக்கு 1000 ரூபாய் நம்ம கணக்கு போட்டா கூட 5 லட்சம் ரூபாய் உங்களுடைய டோட்டல் அமௌண்ட். ஸோ பர் மந்த் 33,000 வந்து வந்துடும் பார்ட் டைம்லயே. 3வது வருஷம் 500 பேர்ல 450 பேர் 95% பீப்புள் மைனஸ் ஆயிடுறாங்க. 50% பீப்புள் 5% பீப்புள் 50 பேரை வச்சு நம்ம சேம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா கூட 3வது வருஷம் முடிவுல 5000 டீம் சைஸ், இன்கம் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய். 4வது வருஷம் முடியல இதே ரேஷியோல நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். வெறும் 5% பீப்புள் நம்ம கொண்டு போனா கூட 5 கோடி ரூபாய் நம்மளுடைய அமௌண்ட். 5வது வருஷம் முடியல 50 கோடி ரூபாய். அகிலா மேடம் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ
சார். ஓகே. சோ இதுக்கு முன்னாடி நான் கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா 10 வருஷம் ஆகும் நீங்க. பட் இந்த இடத்துல 50 கோடிக்கு 5 வருஷம் தான் ஆகுது. என்ன நம்ம பண்ணணும்? நம்ம இங்க நெட்வொர்க் கிரியேட் பண்றோம். நம்மளுடைய நேரத்தை அதிகப்படுத்துறோம். நம்மளுக்கு கீழே நடக்கிற அந்த நேரத்தை இன்க்ரீஸ் பண்ண நம்மளுடைய அமௌண்ட் அதிகமாகும். பட் கம்பெனி சொல்றாங்க 100% 5 வருஷத்துல நீங்க வந்து 50 கோடி எடுக்கலான்ட்டு. நானே சொல்றேன் 50% சக்சஸ் 5 வருஷத்துல 25 கோடி ரூபாய். அவ்வளவு கூட வேண்டாம். 10% 5 கோடி ரூபாய் 5 வருஷத்துல கம்மிங்களா? வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்றது. அவ்வளவு கூட வேண்டாம். 5 வருஷத்துல ஒரு 1% சக்சஸ் ஆக முடியுமா? நான் 99% உங்ககிட்ட கேட்கல. நான் 1% என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. 50 லட்சம் ரூபாய் 5 வருஷத்துல. இதை விட வேற எங்கன்னா பாசிபிள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் இன்னைக்கு அந்த பிசினஸ் தூக்கி போட்டு நான் உங்ககிட்ட வரேன். நான் உங்களுக்கு நினைக்கலாம் நான் என்னடா அதை பேசிட்டு இருக்கேன், யாரா சக்சஸ் ஆயிருக்கலான்ட்டு. கண்டிப்பா சக்சஸ் ஆயிருக்காங்க. நினைச்சு பாருங்க. இந்த பேனல்ல இருக்கிறவங்க எல்லாருமே சக்சஸ். இன்னைக்கு 1% நம்பிக்கை வச்சு இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்தாங்க. மைபால் சார் இன்னைக்கு டாப் லீடர், கிரவுன் அம்பாசிடர், கிட்டத்தட்ட வந்து இந்த பிசினஸ்ல 40 கோடி ரூபாய் எடுத்திருக்காரு. சராசரி ஒரு ஆர்மி ராணுவ வீரனா இருந்தவர். அதுக்கு பக்கத்துல இருக்கிறவர் சிவகுமார் சார் ராயல் அம்பாசிடர் லெவல் இருக்காரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் எடுத்திருக்காரு இந்த பிசினஸ்ல, கிட்டத்தட்ட 9 வருஷத்துல. சோ அதுக்கு அடுத்தபடியா ராம்வீர் சார், அவரு கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் எடுத்திருக்காரு. எல்லாமே ராணுவ வீரர்கள். அதிகமா படிச்சது கிடையாது. 8வது 10வது தான் படிச்சிருக்காங்க. ஏன் இந்த பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு கூட கொடுத்தா? டீம் ஒர்க். நான் தனியா ஒர்க் பண்ணேன், மாசம் 20,000 தான் சம்பாதிக்க முடியுது. அதே நான் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்றேன், மாசம் 1 லட்சம் கூட சம்பாதிக்க முடியும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற அமித் சார், டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர். அவரு 2 வருஷத்துலயே விட்டு வந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு இந்த பிசினஸ் மூலமா 7 வருஷத்துல கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் எடுத்துட்டு இருக்காரு. நான் சப்போஸ் டாக்டர் ஆயிட்டு ஒரு கிளினிக் ஓபன் பண்ணி வச்சிருந்தா நான் மாசம் 1 லட்சம் தான் சம்பாதிச்சிருக்க முடியும். ஆனா லைஃப் ஸ்டைல் வாழ்ந்திருக்க முடியாது. ஆனா அதை நினைச்சு நான் இந்த ஏடபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னைக்கு 20 கோடி ரூபாய் சம்பாதிச்சுன்னு மட்டும் இல்லாம இன்னைக்கு இவரு கீழே 50 கோடீஸ்வரன் உருவாக்கியிருக்காரு. சோ இது பிரகாரம் மிஸ்டர் ஞானதர் சர்மா சார் இன்னைக்கு கிரவுன் டைமண்ட் லெவலில் இருக்காரு. இன்னைக்கு 7 வருஷமா அந்த பிசினஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ நம்மளுடைய அப்ளைன் இவரு தான், ஞானதர் சர்மா. இவரு டோட்டல் வருமானம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் இந்த பிசினஸ் மூலமா எடுத்திருக்காரு. சோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற மோகன் சா, டீச்சரா ஒர்க் பண்ணுவாரு பிரைவேட்ல. இன்னைக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ நீங்க பிரைவேட் செக்டர்ல டீச்சரா வந்து 20 வருஷம் ஒர்க் பண்ணா கூட ஒரு கார் வாங்க முடியல அவங்களால. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் மாத்தினதுனால இன்னைக்கு இந்த அச்சீவ்மெண்ட் அவர் கையில வந்தது. அது பக்கத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட் முகேஷ் சாவந்த், டிகிரி ஸ்டூடெண்டா இருந்தாரு. இன்னைக்கு பாருங்க ஆடி A4 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டூடெண்ட் யாருங்க ஆடி A4 மெயின்டைன் பண்றாங்க? சோ அது கீழே உள்ளவர் மிஸ்டர் சத்யேந்திரகுமார் சார். நானும் இவரும் ஒன்னா ஆர்மியில ஒர்க் பண்ணுவாங்க. இன்னைக்கு 65 லேக்ல வால்வோ XC ரீசார்ஜ் லக்ஸரிஸ் கார் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு லைஃப்ல ஒரு சராசரி நடுத்தர குடும்பத்துல பிறந்த ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவன் கூட சொல்லலாம். இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா மிகப்பெரிய காரணம் இந்த நிறுவனம் மட்டும்தான். அதுக்கு பக்கத்துல இருக்கிற என்னுடைய பேர் ராஜசேகர், சொந்த ஊர் வேலூர் தான். இன்னைக்கு நானும் மிலிட்டரியில் இருந்தா கண்டிப்பா என்னுடைய லைஃப்ல அதிகப்படுத்திக்க முடியாது. பட் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு 2 முறை வெளிநாட்டு பயணம். அது மட்டும் இன்னைக்கு 4 டாப் மாடல் கைகரை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். அது பக்கத்துல இருக்கிற ஒரு மிஸ்டர் இந்தர் சார், BSFல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பிசினஸ்ல வந்ததுக்கு அப்புறம் இவரும் கார் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து துபாய் போறாரு. சோ இந்த லிஸ்ட்ல உங்க பேரும் வரணும்னா நீங்க 1% நம்பிக்கை வைங்க. நான் 99% கேட்கல, 1% நம்பிக்கை வச்சா கண்டிப்பா இந்த லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நான் எப்படி என்னுடைய குடும்பத்தோட வந்து லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும், கண்டிப்பா உங்களாலையும் முடியும். சோ இன்னைக்கு வந்து கோவா டார்கெட்டும் போயிட்டு இருக்குது. இந்த கோவா டார்கெட்டுக்கு நீங்க லெஃப்ட்ல 1200 SPயும் ரைட்ல 1200 SPயும் பண்ண சொல்லும். நீங்க கோவா டார்கெட் நீங்க வின் பண்ணலாம். சோ கோவா நீங்க டார்கெட் போக சொல்ல உங்களுடைய 1 ரூபாய் செலவா கூட இல்லாம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஃபுல் கோவா என்ஜாய் பண்ணலாம் 4 டேஸ்க்கு. சோ அதுக்கான வாய்ப்பு 24 ஆகஸ்ட் லாஸ்ட் டேட். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பென்ஷன் 5வது ரேங்க் நீங்க கம்ப்ளீட் பண்ண சொல்ல பென்ஷன் ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுன்ட்டு. ஸோ எதுவா அது நம்ம பேச போறது. ஏன்னா இன்னைக்கு எந்த மனுஷனுக்கு என்ன ஒரு குறைபாடு வரும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ எந்த ஒரு அசம்பாவிதம் எப்போ வேணா நடக்கலாம். ஸோ அதனால கம்பெனி அவங்களுடைய வெல்ஃபேர் எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஃபண்ட்ல இருந்து கம்பெனி கொடுக்குறாங்க. எம்ரால் ரேங்க்ல எதனா அசம்பாவிதம் அவங்களுக்கு டெத் ஆயிடுச்சுன்னா 1 லேக்கும், டொபாஸ் ரேங்க்ல 2 லேக்கும், ரூபி ஸ்டார் ரேங்க்ல 3 லேக்கும், சஃபயர் ரேங்க்ல 4 லேக்கும், ஸ்டார் சஃபயர் ரேங்க்ல 8.20 லேக்கும், டைமண்ட் ரேங்க்ல 12.40 லேக்கும், ப்ளூ டைமண்ட் லெவல்ல 22 லேக்கும் தராங்க. பிளாக் டைமண்டுக்கு தர மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி ஒரு கோடீஸ்வரர் ஆயிடுறாரு. ஸோ இது மட்டும் இல்லாம 1ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் அலவன்ஸ் ஸ்காலர்ஷிப்பும் தராங்க கம்பெனி. அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடியாகப்பட்டது உங்களுடைய நாமினி பேர்ல ஷிஃப்ட் ஆயிட்டு உங்களுடைய டீம் ஒர்க் பண்ண 3 தலைமுறைக்கு உங்களுடைய குடும்பம் சேஃப்டி ஜோன்ல இருக்குது. ஸோ நினைச்சு பாருங்க, நான் எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு போனாலும் என்னுடைய ஒய்ஃப் வரைக்கும் தான் சேஃப்டி, தலைமுறைலாம் சேஃப்டி கிடையாது. ஆனா இந்த நிறுவனம் உங்களுடைய 3 தலைமுறையை காக்கிறதுக்கு ஒரு வழி வகுக்குது. அதனால மக்களே இதை வந்து புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்க எல்லாருக்கும்.
இவ்வளவு நேரம் நீங்க வந்து மனப்பூர்வமா கேட்டீங்க. இவ்வளவு பேஷன்ஸ்ஃபுல்லா நீங்க வந்து உட்காந்து என்னுடைய வார்த்தைகளுக்கு கேட்டுப்படுத்து